என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. அன்பு நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இப்பொழுது மீன ராசிக்கு நவம்பர் மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். நவம்பர் மாதம் என்பது ஐப்பசி தமிழ் மாதம் ஐப்பசி 16ஆம் தேதி முதல் கார்த்திகை 15ஆம் தேதி வரை வருகிறது. இப்பொழுது மீனராசிக்குள் நாம் செல்லலாம். இந்த கிரகங்கள் என்ன பலாபலன்களை தர இருக்கிறது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். மீனராசி அதிபதி உங்களுக்கு 15 தேதி வரைக்கும் 10ஆம் இடத்துலையும் 15 நவம்பர் 15க்கு மேலே மகரத்திற்கு இடம்பெயர்ச்சி வருகிறார். 11ஆம் இடத்துக்கு வருகிறார். ராசி அதிபதி உங்களுக்கு பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கிறார். சனி அங்கே இருக்கிறதால பரிவர்த்தனை யோகமாகவும் இருக்குது. அதனால் இந்த மீன ராசி அன்பர்கள் இந்த மாதம் ஒரு அருமையான ஒரு பொன்னான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு ராசியில் செவ்வாய் இருக்கிறார். 2ஆம் இடத்து அதிபதி 1ல் இருக்கிறது நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும் செவ்வாய் ராசியில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் மீன ராசிக்காரெல்லாம் ஓரளவுக்கு குருவனுடைய ஆதிக்கம் இருக்கவா பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறுமையாக எதையும் சரியாக செய்யக்கூடிய ஒரு நபர். ஆன போதிலும் இந்த செவ்வாய் உட்காந்துங்கிறதால உங்களுக்கு துருன்னு எதையும் இந்த மாதம் கொஞ்சம் ஒரு கூடுதலான ஒரு சுறுசுறுப்பு உங்கள்கிட்ட இந்த மாதம் இருக்கும். சுறுசுறுப்பு மட்டும் இல்லை, காரியத்தை இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஒரு டென்ஷனும் கூட இருக்கும். டென்ஷன் கிடையாது, துருன்னு எதையும் கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதில் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 2ஆம் இடத்தை குரு பகவான் 15 தேதி வரைக்கும் பார்க்குறதால பணவரவு திருப்திகரமாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு நிலை. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. நீங்கள் என்ன பேசினாலும் எதை செஞ்சாலும் அலுவலகத்தில் நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும்னு சொல்கிறோம். 3ஆம் இடத்துல ராகு இருந்து உங்களுக்கு மகரத்தில் இருக்கும் குரு பகவான் 15 தேதிக்கு மேலே பார்க்குறார். இந்த 3ஆம் இடத்தை பார்க்குறதால கம்யூனிகேஷன் பாவம்னு சொல்லக்கூடிய இடம், இளைய சகோதரம், முயற்சி ஸ்தானம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை. இளைய சகோதரத்தால் ஆதாயம் கிடைக்கும். ராகுவை குரு பார்க்குறார். ஆதலால் உங்களுக்கு ஒரு சில ராசி அன்பர்கள் வெளியூர் வெளிநாடு சென்று பணம் சம்பாதிப்பதில் மும்முரமாக தீவிரமாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், பிபிஓ, தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனமாடும் கலைஞர்கள், அதாவது சினிமா தொலைக்காட்சிகளில் ஸ்டண்ட்டு புரியும் நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அற்புதமாக தன்னுடைய முயற்சியை, அதாவது நல்ல திறமையை வெளிப்படுத்தி நல்ல பெயர் எடுத்து நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது. எடுக்கும் முயற்சிகளில் சக்ஸஸ் கிடைக்குங்க, டெஃபினட்டாக. 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். வண்டி வாகனங்கள் புதிதாக வாங்குவீங்க. ஒரு சிலர் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். தாயாருடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும், கவலை வேண்டாம். 4ஆம் இடம் புதனுடைய வீடாக இருப்பதால் படிக்கும் மாணவியர்கள் திறம்பட படித்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது. அதாவது 15 தேதி வரைக்கும். அப்போது 15 தேதிக்கு மேலே குரு கடகத்தை 5ஆம் வீட்டை பார்க்குறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படின்னா உங்களுக்கு இதுவரை குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
உங்களுடைய பிள்ளை செல்வங்களால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அவங்க பெரிய படிப்புலாம் படித்து வெளிநாடு வெளியூர் சென்று இப்போ பெரிய படிப்பு பிபி, அதாவது எம்எஸ்சி, இது எம்பிஏ, எம்எஸ், டாக்டரேட், மெடிசன், எம்ஃபில், பிஹெச்டின்னு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு நிலை, அதனால் மேன்மை அடைவீர்கள். அவங்களும் நல்லா படிப்பை முடிச்சுட்டு வருவாங்க. ஒரு சிலருக்கு படிப்பை முடிச்சுட்டு உடனே வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிம்மத்தை குரு பார்க்குறார். 6ஆம் இடத்து, அதாவது 5ஆம் இடத்து அதிபதி 5க்கு 2ஆம் இடம் 6ஆம் இடமாக வருவதால் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் வேலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொருளாதார அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை, நீங்கள் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நிலை. 6ஆம் இடத்தை பொதுவாக குரு பார்த்ததுன்னு சொன்னால், சொந்த தொழில் புரியும் பணியாளர்களுக்கு, அந்த இது சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு, அவங்கக்கிட்ட வேலை செய்கிற பணியாளர்கள் நல்ல நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நல்ல ஊழியர்கள் கிடைப்பார்கள்னு சொல்லலாம். கடன் சுமை படிப்படியாக குறையும். உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இருக்காது. விரோதிகள் ஓடி ஒளிவார்கள். ஏதாவது கோர்ட்டு கேஸில் ஒரு வம்பு வழக்கு ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாதாரணமாக 6ஆம் இடத்தை குரு பார்த்தாலே உடல் ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். பண வரவு இருக்குது, ஆரோக்கியம் இருக்குன்னு இதை விட என்னங்க வேணும்? 7ஆம் இடம், 7ஆம் இடத்தில் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். குரு பார்க்குறார். அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு யோக பலம், யோக பலன்கள் இருக்கிறது. அவர்கள், அதாவது மனைவி அல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு உங்களுடன் பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாய்மாமன் வழியில் உறவில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதாவது உங்களுக்கு சுக்கிரன் அங்கே இருந்த போதிலும், பரிவர்த்தனை யோகத்தில் அங்கே வந்துடுறாரு. இருந்த போதிலும் உங்களுக்கு ஒரு சிலர் காதல் வயப்பட்டு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜுக்கு ஏற்பாடாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது அமைகிறது. ஒரு சிலருக்கு புதிய நட்புகள் மலரக்கூடும். 8ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். சூரியன் நீச்ச பங்கத்துடன் இருக்கிறார். ஆட்சி பலம் என்பது பரிவர்த்தனை யோகத்தில். அப்போது சூரியனும் இருக்கிறார் அப்படின்னா 8ல் சூரியன் இருக்கிறது நல்ல விஷயம். 6ஆம் அதிபதி 8ல் இருந்து உங்களுக்கு சூரியனால் அரசாங்கத்தால் ஆதாயம், அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் இருக்கிறது. சுக்கிரன் போய் 8ல் இருக்கிறதால ஒரு சில ராசி அன்பர்களுக்கு இந்த வேலை பார்க்கும் இடத்தில் ஆண் பெண் இருபாலரும் கொஞ்சம் பார்த்து பழகணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் முடியும். அசிங்கம், அவமானம் ஏற்படலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. இப்போது உங்களுக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் 15 தேதிக்கு மேலே அங்கே வராரு. கேது ஏற்கனவே இருக்கிறார். காரகோ பாவனாஸ்தி. உங்களுடைய தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகைமை பாராட்டக்கூடிய ஒரு நிலை. ஒரு சில ராசி அன்பர்கள் கேது 9ல் இருப்பதால் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய ஒரு நிலை ஒரு சிலருக்கு அமையும். கோயில்களாக சென்று வருவீர்கள். திருக்கோயில்களுக்கு நன்கொடை செய்வீர்கள். ஒரு சிலர் அன்பர்கள் ஆன்மீகம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலை இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. 10ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்திலையும் இருக்கிறாரு. முதல் 15 நாள் இங்கே இருக்கிறார். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது குருவால் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி 10ல் இருக்கிறதால நீங்கள் எதை தொட்டாலும் சக்ஸஸ் தான். உத்தியோக ரீதியாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும். அதனால் பொருளாதார பணவரவு திருப்திகரமாக இருக்குது. ஒரு சிலர் வீட்டுக்கு அருகாமையில் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வருவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு வங்கிகளின் மூலமாகவோ அரசாங்கத்தின் மூலமாகவோ கடன் உதவி பெற்று நல்ல அதாவது விரிவாக்கம் செய்து, தொழிலை விரிவாக்கம் செய்து
நல்ல ஒரு கூடுதல் லாபத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இப்போது மீனராசி அப்படின்னும் பொழுது ராசி அதிபதி இப்போது 15 தேதிக்கு மேலே மகரத்தில் இருக்கிறார். ஆதலால் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதாலையும் 11ஆம் இடத்துல ராசி அதிபதி இருந்தால் எல்லாமே உங்களுக்கு ஆதாயம், அனுகூலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 10ல் இருக்கிறதால நீங்கள் சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் வர்ற லாபத்தை கூட இன்னும் மேற்கொண்டு தொழிலிலே போட்டு தொழிலை இன்னும் விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 12ஆம் இடத்தை தனுசுவில் இருக்கும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது சரியல்லைதான். இருந்த போதிலும் உங்களுக்கு அதாவது வேலைக்கு சாப்பிட மாட்டீர்கள், சரியாக தூங்க மாட்டீர்கள், டென்ஷனாக இருப்பீர்கள். இது தேவையில்லாத ஒன்று. இதுவரை இந்த ராசிக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு தான் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கிறோம், சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வரோம். அப்போ இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எதுக்கு? தேவையே இல்லை. நீங்கள் தேவையில்லாத டென்ஷன் ஆகிறீங்க, தேவையில்லாத நீங்கள் தூக்கத்தை கெடுத்துக்கிறீங்க, வேலைக்கு சாப்பிட்றதில்ல. உங்களுடைய பண வரவு திருப்திகரமாக இருக்கும், கணவன் மனைவியுடைய பரஸ்பர ஒற்றுமை இருக்கும், சொந்த வீடு வாசல் அமையும், வாகனங்கள் அமையும், வேலையிலும் திருப்தி, எந்த குறையும் இல்லாத பொழுது கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இப்படிலாம் பார்க்கும்பொழுது நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகணும்? தேவையே இல்லை. உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணுங்கள், உங்கள் டென்ஷனை குறைச்சிக்கங்க. மீனராசி அன்பர்கள் 13, 14, 15 தேதிகளில் சந்திராஷ்டம தினங்கள் வருவதால் நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், பிரயாணங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் லேவாதேவி பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி அலுவலகத்தில் நீங்கள் அதிகம் பேசாதீங்க. இந்த சந்திராஷ்டம தினங்களில் இந்த மாதம் மீனராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம், சூப்பரான ஒரு மாதம் என்று சொல்லி, நீங்கள் இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் முருகன் வக்ர நிலையில் இருப்பதால் முருகப்பெருமானை, செவ்வாய் வக்ர நிலையில் இருப்பதால் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள், பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.